காலை வணக்கங்கள். இன்று ஒரு முளைகட்டிய தானியத்தை பற்றி பார்ப்போம். சிவவாக்கியர் அழகாக சொல்லுவார், சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேத்திரைப்பு வந்தபோது சாத்திரம் வந்து உதவுமா அப்படிம்பார். அதாவது சாத்திரத்தை பற்றி எல்லாம் படித்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்து சாத்திரங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சட்டநாத பட்டரே வேத்திரைப்பு அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு முடிவு காலத்தில் வேர்த்து இறைப்பு வந்து மூச்சு வாங்கி சளி பிடிச்சி வேத்திரைப்பு வந்து சாவப்போக்கூடிய நேரத்தில் இந்த சாத்திரம் வந்து உனக்கு உதவுமா அப்படிம்பார். இது கண்டிப்பாக உதவாது. இன்றைக்கி உள்ள லேட்டஸ்ட் ஒரு ட்ரெண்ட் என்னென்னா முளைகட்டிய தானியம். எல்லா மக்கள் மாங்கி திங்க ஆரம்பிச்சிட்டாவ. அதாவது எது வந்து ஒன்று தவறான விஷயமோ அதை மக்கள் அதிகபட்சமாக பயன்படுத்துறதுக்கு பழகிக்கிட்டாங்க. ஒரு பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு, நரகத்தின் வாயில் அகலமானது. அந்த அகலத்தில் தான் இன்றைக்கி மக்கள் வந்து நம்ம சாடி ஓடிட்டுருக்கோம். அந்த வகையில் வாக்பாடருங்கவர் வந்து இந்த முளைகட்டிய தானியத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் கூட படித்து தெரிஞ்சுக்கிடும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தவறான கருத்தை வந்து புரோட்டீன் இது நல்லது, மாவுச்சத்துக்கு ரொம்ப நல்லது, இது உடம்புக்கு இப்படியெல்லாம் சத்துன்னு இப்படி நம்ம சொல்லி வந்து நம்ம வீணாக போயிட்டுருக்கோம். தயவுசெய்து இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் சயின்ஸை வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்பாதுங்க. நம்ம உடல் சம்மந்தமாக நிச்சயமாக நம்பாதுங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருந்தது. இன்றைக்கி வரக்கூடிய எந்த ஒரு புதுமையான விஷயமும் இன்றைக்கி ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்லுவார் இது நல்லது அப்படிம்பார், நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இல்லை இது தப்பு அப்படிம்பார். அப்போ அதில் கன்ஃபியூஸ் ஆகுது நம்ம தான். தயவுசெய்து பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காதோ நம்ம முயற்சி பண்ணுவோம் பழகிறதுக்கு. அதில் ஒன்று தான் இந்த முளை கட்டின தானியம். இந்த முளை கட்டின தானியம் வாக்பாடு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முளை கட்டின பிறகு இது வந்து பயிரிடுவதற்கான பயிரே தவிர உண்பதற்கானது இல்லை. அப்போ இதை நம்ம உண்டோன்னா என்னாகும், முத்தோஷத்தை உருவாக்கும். முத்தோஷம்னா வாத பித்தம் கபம் மூணும் தன்னிலை மீறி நடக்கும்போது வரக்கூடியதான் நோய். அப்போ இது முழுமையான நோயை உண்டாக்குங்கிறது அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. பெரிய மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவத்தில் ரொம்ப சிறந்த ஒரு மருத்துவர் வாக்பாடர். அப்போது இதை நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறது விதி. இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, எளிமையான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம கோழியை அடை வைக்கும், முட்டை வச்சு அடை வைக்கும், 21 நாள் ஆகும் அந்த குஞ்சு பொரிக்கிறதுக்கு. அப்போ ஒரு முட்டையை வச்சு 3ஆவது நாள் அதில் ஒரு 2 முட்டை எடுத்து நம்ம ஆம்லேட் போட்டு நம்மளால் சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா முதல் நாள் வச்சு அன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் அது உருமாற்றம் ஆரம்பிச்சிடும். 3ஆவது நாள் அது கிட்டத்தட்ட ஒரு 40% அந்த சூடு ஏறி அதுக்கு கரு எல்லாம் மாறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த இடத்துல அந்த 3ஆவது நாள் அந்த முட்டையை எடுத்து நம்ம உடைச்சி எடுத்தனாலே நாத்தம் சகிக்காத ஒரு நாத்தத்தை உண்டாக்கும். நீங்கள் முளைகட்டின தானியம் நீங்கள் எத்தனை தானியத்தையும் வைங்க, முளைக்கட்டைக்கு முன்னால் அந்த தானியம் எதை எடுத்தாலும் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான மனம் டேஸ்ட்டு எல்லாம் இருக்கும். ஆனால் முளைக்கட்டின பிறகு அத்தனையும் ஒரு தொழி நாத்தத்துக்கு வந்துடும். எல்லாம் ஒரு போலே இருக்கும். நீங்கள் எதுவுமே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த தானியம் இந்த தானியமா எல்லாம் என்ன தானியம் அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாம் ஒரே நாத்தமாக தான் இருக்கும். அப்போ இதை பயன்படுத்தணுன்னா நிச்சயமானுட்டு நம்மளுக்கு நோய் வந்தே தீரும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால தான் அந்த முளைகட்டின தானியத்தை தவிர்க்க சொன்னாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி தவறான கருத்து எதுவோ அதை தான் நம்ம அதிகபட்சமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம தானியத்தை திங்கணும்னு நினச்சா என்ன பண்ணலாம், எல்லா தானியத்தையும் ஊற வைங்க. இன்றைக்கி காலையில் ஊற வச்சு நாளைக்கு காலை வரைக்கும் ஊறின பிறகு அதை எடுத்து சாப்பிடுங்க. அதில் முளை கட்டாது. அதை எப்போ நம்ம இறுக்கி பிடிச்சி வைக்கமோ அப்போ தான் அது முளை கட்டும். முளை கட்டதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுடலாம். அது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு தெம்பை உண்டாக்கக்கூடியது. ஒரு சின்ன ஒரு எளிமையான மருந்து சொல்லேன். இப்போ நிறைய பேருக்கு ஆண்மை குறைபாடுன்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதுக்கு ஒரு கொண்டக்கடலை, வெள்ளை கடலை இருக்குல்ல, அந்த கடலை எடுத்து ஒரு 2 நாள் தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கு பிறகு அதை நல்லா வடிச்சிட்டு நல்லெண்ணெயில் ஊற வைக்கணும். ஒரு நாள் ஊற வச்சு டெய்லி 20 கடலை நம்ம தின்னுட்டு வந்துட்டோம்னு சொன்னால்
உடம்பில் அவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஒரு அற்புதமான பொருள். ஆனால் முளை கட்டாதது. அப்போ ஒரு சின்ன சாதாரண விஷயம், அதாவது முளை வந்துட்டுனாலே அது அதுக்கு கெடுதல் தன்மையை காட்ட ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம அந்த முட்டையை சாப்பிட முடியாதோ அதே மாதிரி இந்த முளை கட்டின தானியத்தை நம்ம சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா இது நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இதனால் அவர்களுடைய கெடுதல்களை நாம் கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆகணும். அதாவது இந்த பொருளை பற்றி நாம் சொந்தமாக அனுபவிக்க முடியாது. ஏன்னா எந்த காலத்துலேயும் என்னால் ஒரே ஒரு மூலிகை எடுத்து ஆராய்ச்சி பண்ணதுக்கு எனக்கு லைஃப் காணாது. அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம பயன்படுத்தி பழகிட்டோன்னாக்கி நிச்சயமாட்டு நம்மளுக்கு நோயும் கிடையாது, மன சஞ்சலமும் கிடையாது, அந்த பண வசதிகள் வேணாம் முன்ன பின்ன இருக்கலாம். அதாவது உடல் ஆரோக்கியமாக இருந்துட்டுனா போதும், எல்லாமே நம்ம சாதிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் இல்லாத பட்சத்தில் நம்ம சம்பாதிச்சு கொண்டு போய் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வரதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம். நிச்சயமாட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த முளைக்கட்டின தானியத்தை தயவுசெய்து யாரும் சாப்பிடாதுங்க. ஊற வச்சு அதை இடித்து அவிச்சு எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இப்போ சிறுபயிர் இருக்குது, சிறுபயிரை நல்லா காலையில் நேற்று ஊற வச்சு இன்றைக்கி காலையில் வேக வச்சு கொஞ்சம் தேங்காய் பூ திருவி போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். அற்புதமான உணவு. அது மாதிரி வேர்க்கடலையை கொஞ்சம் அதை வேக வைக்கிறத விட வறுத்து அதை புடைச்சிட்டு கொஞ்சம் கருப்பட்டி போட்டு இடித்து ஆளுக்கு ஒரு உருண்டை தின்றுன்னு அற்புதமான சாப்பாடு. தானியங்கள் நம்ம கண்டிப்பாக தின்னாகணும். ஆனால் அதுக்கு எல்லாமே நேரங்காலம் இருக்குது. அதனால் முளைக்கட்டின தானியத்தை மட்டும் நம்ம தவிர்த்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எந்த தானியம் உணவாக இருந்தாலும் சரி தானியங்களை நம்ம காலையில் பயன்படுத்திடலாம். காலையில் அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடியது பருப்பு வகைகளும் கிழங்கு வகைகளுமாக இருந்தால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் சுகர் மாதிரிப்பட்ட எந்த வியாதியும் வராது, இதனால் ஹார்ட் அட்டாக்கும் வராது அப்படிங்கிறது சித்தர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பயன்படுத்தி பழகுவோம். நன்றி, வணக்கம்.